பழனிக்கே மொட்டை போட்டாருப்பா நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ் தம்பி. யாருக்குமே டிரான்ஸ்பர் கிடையாது. எல்லாமே மியூச்சுவல் டிரான்ஸ்பர் தான் சொல்லிட்டீங்க. நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமாரனுடைய மனைவிக்கு எப்படி திடீர்னு ட்ரிபிளிகேல டிரான்ஸ்பர் வந்துச்சு? எப்படி டிரான்ஸ்பர் போட்டீங்க? ஓ! அவர் மினிஸ்டர்ன்றதுனால அவருக்கு ஒரு தனி சலுகையோ? அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு கோயில்ல சின்ன சங்கல் எடுத்து வைக்கணும்னா கூட மினிஸ்டர் நாலேஜ் இல்லாம நடக்காது. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தம்பி ரமேஷனுடைய நாலேஜ் இல்லாம நடக்காது. 2 ஏக்கர் நிலம் வைக்கிறாங்கன்னா, இது மினிஸ்டர் ரமேஷுக்கு தெரியாதுங்களா? இது நிர்வாக ரீதியா தப்பு நடந்துச்சு. எங்க நாலேஜ்க்கு வரல இது. கேட்கிறவன் கேனையன்னா, கேஆர் விஜயா கொண்டையில கேடிவி தெரியும்னு சொல்லுவானாம். நம்ம பல யாரு நல்ல பேர்? அந்த போட்டோஸ் எதனா காமிச்சீங்களா? ஒரு ரிஜிஸ்டர் பண்ணா அதுல போட்டோ இருக்குமே. யாருன்னு காமிச்சீங்களா? அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்களா? எந்த அதிகாரி அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க? நீங்க கூட்டின்னு வந்து இது ரிஜிஸ்டர் பண்ணி கொடுன்னு சொன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டான்றீங்க. இந்த கோயில் சொத்தை வந்து கொள்ளையடிக்கணும்னு ஆரிய கூட்டம் துடிக்குது. அம்பேத்கர், பெரியார், அறிஞர் அண்ணா தலைவர் கனவுகளை நிறைவேற்றினார். நீங்க திடீர்னு ஜோசப் விஜய் என்ன பண்ணீங்க? அந்த கோயில யார்கிட்ட இருந்து நம்ம மீட்டோமோ, திடீர்னு கொண்டு போய் ஒரு பிராமணர்கிட்ட கொடுத்தீங்க. இந்த 2 ஏக்கர் வேலை பார்த்தாங்க பார்த்து கொஞ்சம் ஏமாந்தோம்னா அடிச்சிருப்பாங்க 1 கோடி ரூபாய். தம்பி ரமேஷ் கொஞ்சம் ஏமாந்தம் தான். மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பழனிக்கு போய் மொட்டை போடுவாங்க. ஆனா பழனிக்கே மொட்டை போட்டாருப்பா நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ் தம்பி. ஒன்ஸ் மோர் சொல்றேன். எல்லாரும் வேண்டுதல். பழனி ஆண்டவன்கிட்ட போய் முருகன் கிட்ட முருகா அந்தா அரோகரா, முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு முருகனுக்கு அரோகரா அரோகரான்னு முருகனை கும்பிட்டுட்டு பழனியில போய் மொட்டை போடுவோம். ஆனா நம்ம தம்பி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பழனிக்கே மொட்டை போட்டார். ஏற்கனவே நம்ம கடவுள், தமிழ் கடவுள் பழனி முருகரு அவரே மொட்டை போட்டுதான் கோமணத்தோட நிக்கிறாரு. நம்ம கடவுளுக்கு மொட்டை போடுறாரு முருகன், பழனி முருகன். இன்னொரு முறை மொட்டை போட்டார் தம்பி ரமேஷ். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களே, திமுக வந்து திருட்டு திமுக. திமுக வந்து திருட்டு திமுக. கூட்டு களவாணிங்களா நாங்க? எங்களை கொத்து புரோட்டா போட்டீங்களா? எங்களை நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு நறுக்குவீங்களா? நீங்க லஞ்சத்தை ஒழிக்கிறவங்க, ஊழலை ஒழிக்கிறவங்க, நேர்மையா இருக்கிறவங்க, நீங்க தூய சக்தி. உங்க ஆள் என்ன வேலை பார்த்துக்கிறாரு பாருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களே, கோயில் நலத்தையே ஆட்டே போட்டான் தம்பி. கோயில் நலத்தையே. இது உங்களுக்கு தெரியுமா? இல்ல இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? நான் ஒன்னும் பெருசா ஒண்ணு இதுல பேச போறதில்ல. இதெல்லாம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரியுமா? தெரியாதா? இல்ல மந்திரிகள்லாம் உங்களுக்கு தெரியாம இந்த திருமூல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது இந்த விளக்கம் தான் எங்களுக்கு வேணும். உங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி ஊழல் பண்ற வேலை, லஞ்சம் வாங்குற வேலை, யாருக்குமே டிரான்ஸ்பர் கிடையாது. எல்லாமே மியூச்சுவல் டிரான்ஸ்பர் தான் சொல்லிட்டீங்க. நீங்க தானே சொன்னீங்க. எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்பர் தான். மந்திரி சிபாரசுல டிரான்ஸ்பர் போடக்கூடாது. எல்லாம் அதெல்லாம் தானா சீனியாரிட்டி படி தானே சொன்னீங்க. அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமாரனுடைய மனைவிக்கு எப்படி திடீர்னு ட்ரிபிளிகேல டிரான்ஸ்பர் வந்துச்சு? எப்படி டிரான்ஸ்பர் போட்டீங்க? சோ அவர் மினிஸ்டர்ன்றதுனால அவருக்கு ஒரு தனி சலுகையோ? இப்படி பேசணும்னா எவ்வளவு பேசலாம். ஒண்ணு இல்ல, நான் நமது நண்பர்களுக்கு சொல்றேன். கோயில் சொத்தை ஆட்டை போட்டாங்க. கோயில் பழனி தண்டாதிபதி கோயிலுக்கு பல ஏக்கர் நிலங்கள் சொந்தமா பல சொத்துக்கள், கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு. அங்க கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு. அதுல ஒரு 2 ஏக்கர் நிலம் தான். அதுல 2 ஏக்கர் ஒரு பெரியவர் ஒரு 50 வருஷமா அந்த நிலத்தை வந்து அவர் தான் குத்தகை எடுத்து 50 வருஷமா அங்க வந்து விவசாயம் பாக்குறாரு. அந்த குத்தகை பணம் ஒழுங்கா கோயிலுக்கு கட்டிட்டு இருக்காரு. அவர் இறந்துடுறாருங்க. அதுக்கு அடுத்து அவருடைய உறவினர்களோ அவருடைய வாரிசோ அந்த நிலத்தை பாக்குறாங்க. அவங்க சரியா குத்தகை பார்க்கலான்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அந்த 2 ஏக்கரை தனியாருக்கு விற்கிறதுக்கு HRNC டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு உத்தரவு வருது. ஒரு பேப்பர் யாருக்கும் தெரியாம ரகசியமா இந்த இடத்த விற்கலாம்னு சொல்லி. அது கொடுத்த அதிகாரி யாரு? இந்து சமய அறநிலைத்துறை.
ஒரு இந்து சமய அறநிலைத்துறையில ஒரு சொத்தை விக்கிறாங்கன்னா அது விற்க முடியுமா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அது தெரிஞ்சவங்க தான் சொல்லணும் கமெண்ட்ல. அது மினிஸ்டருடைய நாலேஜ் இல்லாம நடக்காது. அதுவும் உலகத்தில் பிரசித்தி படைத்த பழனி கோயில். உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் அங்க வராங்க. கேரளா மாநிலம் மக்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு கோயிலுக்கு வராங்கன்னா அது பழனி கோயில். நம்ம எல்லாம் கேரளாக்கு சபரிமலைக்கு ஐயப்பனை கும்பிடுறதுக்கு போவோம். குருவாயூர் கோயிலுக்கு போறோம், பல கோயிலுக்கு போறோம். ஆனா உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் மாலை போட்டுனா ஐயப்பனை தரிசனத்துக்கு போவோம். கேரளா மக்களுக்கு கடவுளே எதுன்னு கேட்டா நம்ம பழனி முருகர் தான். ஏன்னா பழனி முருகர் நிக்கிற மூலஸ்தானம் பாத்தீங்கன்னா நேரா கேரளா ஸ்டேட்டை பாப்போம். அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில்ல சின்ன சங்கல் எடுத்து வைக்கணும்னா கூட மினிஸ்டர் நாலேஜ் இல்லாம நடக்காது. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தம்பி ரமேஷனுடைய நாலேஜ் இல்லாம நடக்காது. 2 ஏக்கர் நிலம் வைக்கிறாங்கன்னா இது மினிஸ்டர் ரமேஷுக்கு தெரியாதுங்களா? அவருக்கு தெரியாம தவறு நடந்துச்சான். அவருக்கு தெரியாம தவறு நடந்துச்சா சார்? போது அங்க ஒரு சப் ரெஜிஸ்டர் இருக்கார். இன்னைக்கு காலையில அறிவாலயத்துல தலைமை கழகத்தினுடைய நம்முடைய சட்டத்துறை இணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், செய்தி தொடர்பாளர் அண்ணன் ஐ பரந்தாமன் தலைமை கழகத்தின் சார்பில் சரியான கண்டனம் தெரிவித்தாரு. அவர் ஒரு வக்கீல், உயர்நீதிமன்றத்தில் ஒரு முன்னணி வழக்கறிஞர் அண்ணன் ஐ பரந்தாமன். அவரு கரெக்டா சொல்லியிருப்பார் அதுல லா படி என்னன்னா ஏது. சப் ரெஜிஸ்டர் வரும்போது அந்த சப் ரெஜிஸ்டர் என்ன பண்றாரு, இந்த கோயில் இடம் எப்படி நீ ரெஜிஸ்டர் பண்ணுவ, இது எப்படி இன்னொருத்த நீ கொடுப்ப, இதுக்கு நான் உடன்பட மாட்டேன்னு அவர் லீவ் போட்டு போயிடுறாரு. இன்னொரு அதிகாரி முடியாதுன்னு. சோ இந்த கோயிலோட 2 ஏக்கராவை ஒரு 2 பேர் எக்ஸ்பைசட் பர்சன் அவங்களுக்கு இந்த கோயிலை வந்து கிரயம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு கொடைக்கானல்ல இருந்து ஒரு சப் ரெஜிஸ்டர் வர சொல்றாங்க. இந்த பழனி இருக்குது பாருங்க, அந்த பழனியினுடைய அந்த கோயிலுடைய நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட ரிஜிஸ்டர் ஆபீஸ் பக்கத்துல 2 ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்குது. 20 கிலோமீட்டர் தள்ளி 2 கிலோமீட்டர் அங்கெல்லாம் இல்ல. கொடைக்கானல்ல இருந்து கூட்டு வராங்க ஒருத்தர் ஸ்பெஷலா இங்க டெப்டேஷன் டியூட்டி மாதிரி போட்டு கூட்டின்னு வந்து அவரு தான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு. 2 ஏக்கர் எவ்வளவுக்கு? ஒரே ஒரு 2 கோடி ரூபாய்க்கு. அந்த இடம் வேல்யூ என்ன தெரியுமா? 100 கோடிக்கு மேல. 100 கோடிக்கு மேல. அது 100 கோடி இருக்கும், 110 கோடி, 120 கோடி விற்கலாம். ஏன்னா பழனி கோயில் கொட்டின மாதிரி இருக்குது. 100 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்பான ஒரு சொத்தை ஒரே ஒரு 2 கோடிக்கு 2 பேர் கரையம் பண்ணி கொடுத்தாங்க. இது பிரச்சனை ஆகுது. இது யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு பிரச்சனை பூதாகாரமா இது வெடிக்குது. சோசியல் மீடியால வைரல் ஆகுது. மீடியா, பத்திரிகை பெரிய செய்தி வைரல் ஆகுது. உடனே இது என்ன நடந்துச்சு ஏதுன்னு எல்லாம் ஆய்வு பண்ணி எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இதுல போய் என்னன்னு எல்லாம் பார்க்கும்போது முறைகேடாக யார் HRS டிபார்ட்மெண்ட் அறநிலையத்துறையில இருந்து விக்கிறதுக்கு உத்தரவு போட்ட அதிகாரி யாரு? இது எப்படி நீ ரெஜிஸ்டர் பண்ற? போன உடனே இதுக்கும் அமைச்சருக்கும் சம்பந்தம் இல்லை, இது ஒரு நிர்வாகத்துல நடந்துட்டு இருக்குது, தெரியாம நடந்துட்டு இருக்குது, இதெல்லாம் நாங்க சரி பண்ணிட்டோம், சப் ரெஜிஸ்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். கோர்ட்டுக்கு போன உடனே கோர்ட்ல வந்து அந்த ரெஜிஸ்டரை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்டர் செல்லாது, இது கோயிலுக்கு சொந்தமான இடம் விற்க முடியாதுன்ட்டாங்க கோர்ட்டுக்கு போனதுனால. இல்லைன்னா 100 கோடி ஆட்டை போட்டிருப்பாங்க. யாரு இந்த தப்பு பண்ணது? யாரு? இந்து சமய அறநிலையத்துறை பத்திரப்பதிவுத்துறைக்கு தெரியாம இந்த தவறு எப்படி நடந்துச்சு? இந்த ஸ்கேம், இந்த ஊழல் எப்படி நடந்துச்சு? இது ஊழல், இது எப்படி நடந்துச்சு? திருட்டு வேலை தானே இது. திமுக திருட்டு திமுகவா? மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களே, திமுக திருட்டு திமுக கோயில் நிலத்தை திருட்டுத்தனமா இன்னைக்கு விக்கிறதுக்கு பாதை ஆச்சு. திமுக திருட்டு திமுகவா இல்ல தாவேக்கா திருட்டு தாவேக்காவா? சொல்லுங்க. கோயில் இடத்தை ஆட்டை போடுறீங்களா? சிவன் சொத்து குலநாசம். உடனே அந்த அமைச்சர், அப்பா ஐயோ அப்பா, நானு பர்சனலா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் நியமிச்ச உடனே நான் சந்தோஷப்பட்டேன். எனக்கு அந்த தம்பி யாருன்னு தெரியாது. அவர் எங்கேயோ இருக்கிறாரு, எங்கேயோ இந்த பக்கம் எங்கோ மகாபலிபுரமா காஞ்சிபுரமா எங்கேயோ சொன்னாங்க, இப்ப சென்னை பக்கம் தாம்பரமா எங்கேயோ. அவர் திருச்செந்தூர் போய் நின்னாரு, ஜெயிச்சாரு, வாழ்த்துக்கள். நான் அந்த மினிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது ரமேஷை பார்க்கும்போது, மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை பார்க்கும்போது சின்ன வயசு நான் சந்தோஷப்பட்டேன். எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்தாலும் நான் சந்தோஷப்படுறேன். எங்களால வர முடியல. 16 வயசுல மைக் பிடிச்சோம், ஒரே கட்சியில் இருக்கோம், பல பிரச்சனைகள் வந்தாலும் ஒரே கட்சியில பேசிட்டு இருக்கோம். எங்களால வர முடியல. இன்னொரு கட்சியில ஒரு 29 வயசு 30 32 வயசுல ஒரு சின்ன இளவட்ட வயசுல மினிஸ்டரா வந்திருக்காங்க, எம்எல்ஏ வந்திருக்காங்க, பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன சீண்டா எப்பா அந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அந்த தம்பி ரமேஷ், மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ், அடேங்கப்பா
என்ன கோயிலுக்கு ஆய்வு போடுறதுன்னா சும்மா பின்னாலே கேமராங்கெல்லாம் ரீல்ஸ் தானே போடுறதுன்னா சும்மா ஐயரை கூப்பிட்டு என்ன நான் சாமி நான் இவர் அப்படியே ஒரு மாறு வேஷம் மாதிரி வேஷ்டி கீஷ்டி கட்டினா அமைச்சு தெரியாது இல்லை அவனுக்கு யாருன்னு சொல்லுங்க ஐயருக்கு போயிட்டு சாமி பார்த்தோன்னா 3000 4000 கேட்டுக்கலாம். அது அப்படியே அதை எடுத்து அப்படியே டிவியில போடுறாங்க. அவன் 4000 கேட்கறது ஐயர் 4000 கேட்கறத அப்படியே அதை எடுத்து சோசியல் மீடியால போடுறாங்க. அப்படியே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, டெலிகிராமு இதே சோசியல் மீடியா ஃபுல்லா அப்படியே டிவியில இது. அமைச்சர் போய் கையங்காலமாக பிடித்தார். என்னது? அமைச்சர் போய் கையங்காலமாக பிடித்தார். அந்த ஐயர் 4000 வந்து புடிச்சிட்டாரு. 4000ங்க. ஒரே ஒரு 4000. நீங்க 100 கோடி ரூபாய் சொத்த ஒரே 2 கோடி ரூபாய்க்கு ஆட்டை போட பாத்தீங்களே, அந்த ஐயர் பாவம் 4000. உடனே இவர் என்னன்னா அந்த அந்த கோயிலுக்குள்ள திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உள்ள பிரசாதம்லாம் விற்பாங்க. அங்க போய் பொங்கல் சாப்பிட்டு சர்க்கரை கம்மியா இருக்குது, அரிசி சரியில்லையே, இதுல முந்திரி கொட்டை இல்லையே, இதுல திராட்சை இல்லையே, இதுல வெல்லம் காணுமே, புளியோதரை சரியில்லையே, தயிர் சாதம் சரியில்லையே, இதெல்லாம் யார் இனிமே இதெல்லாம் நீங்களாம் டெண்டர் கிடையாது, நாங்க கவர்மெண்டே நாங்களே வித்துக்கிறோம் அப்படின்னு ஒரே அமக்களம் ஆடம்பரம். 3.5 மணி நேரம் அவருடைய நடந்து போறாராம். 3.5 மணி நேரம் அமைச்சர் நடந்து சென்று சுவாமியை தரிசனம் செய்தார். அரசியல் வரலாற்றில் 3.5 மணி நேரம் ஒரு அமைச்சர் சென்றது இவர்தான் இந்து சமய நலத்துறை அமைச்சர் ரமேஷ். சட்டமன்றத்துல பேசுறதுன்னா எப்படி பார்க்கிங், கோயில்ல பார்க்கிங் எப்படி நீங்க என்ன காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா பார்க்கிங் இடம் என்னன்னு வச்சுங்க, லிப்ட் மாதிரி ஒரு கார் மேல ஒரு கார் மேல அப்படி ரவுண்ட்ஸ் எனக்கு பாருங்க சென்னையில காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி வச்சுதான் கோயில் இடம் கம்மியா இருக்கு. இதெல்லாம் கேன்சல் பண்ண நல்லா கேன்சல் பண்ண நான் வந்துட்டேன். நான் பண்றதான் அப்புறமா என்ன பண்றது, கோயிலுக்குள்ள போயிட்டு எல்லாம் பின்னாலே கேமரா வருது இல்ல, நாங்க 4 கட்சிக்காரன் உண்டு நீ கோஷம் போறான்னு இவங்களே சொல்றது. அவன் உள்ள மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்கான் உடனே அமைச்சர் ரமேஷ் அவெல்லாம் பண்ண நித்து 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 ஏன்னா கோயில் என்ன இருக்கேன் இது தளபதி ஆச்சு அவரே விரும்பட்டார் நித்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. இவ்வளவு ஆட்டையை போட்டுக்கிறோம் அப்படியே புல்லு நேர்மையான ஒரு மாதிரி சின்ன தம்பி தான். எல்லாரும் டீக் சாப்பிட்டார். எல்லாரும் டீக் சாப்பிட்டார். பிடி பழனிவேல் ராஜன், பிடி ராஜன் அந்த குடும்பம் என்னன்னு கேட்டா சென்னை ராஜதானியினுடைய சிஎம் இருந்தார். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இப்படி தமிழ்நாடு அந்த குடும்பத்துல சேர்ந்த என்ன சொல்றது இப்ப இருக்காருல்ல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நம்ம அப்பா பிடிஆர் பழனிவேல் சபாநாயகரா இருந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சா இருந்தார். இன்னைக்கு கூட மதுரை கோயில் அந்த குடும்பம் தான் அரங்காவலர். அவர் இருந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல இவரு மினிஸ்டரா போட்டா எப்பா என்ன சீன் போட்டு ரீல்ஸ் போட்டு இவர்தான் சிறந்த மினிஸ்டரா பார்த்தா கட்சியில எங்க மாட்டினாங்க பாத்தீங்களா? கோயில் சொத்து திருட்டுத்தனமா அதை வந்து வேற ஒருத்தர் கரையம் பண்ணி அதுல 100 கோடி ரூபாய் அடிக்க பார்த்தாங்க. அதை கண்டுபிடிச்சு கோர்ட்ல போய் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்றாரு விளக்கம்னு கேட்டா, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டா முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் அவருடைய மகன். அவர் மகன் வந்து சந்தோஷம் தான். ஆனா என்ன வேலை பார்த்துறாங்க பாரு, இது நிர்வாக ரீதியா தப்பு நடந்துச்சு, எங்க நாலேஜுக்கு வரல. இது கேட்கிறவன் கேனையன்னா கேஆர் விஜயா கொண்டில கேட்டிவி தெரியும்னு சொல்லுவானா. நம்ம பழமொழியை மாத்தி சொல்லுவோம். தம்பி இளவட்ட வயசு இல்ல, இளம் ரத்தம் இல்ல, அவர் ஸ்டைல்ல சொல்றேன். தம்பி மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ், கேட்கிறவன் கேனையன்னா கேஆர் விஜயா கொண்டில கேட்டிவி தெரியும்னு சொல்லுவானா. தவறு நடந்துச்சா? 100 கோடி கோயில் சொத்து 100 கோடி ரூபாய் சொத்து 2 கோடி ரூபாய் விற்கிறது தவறு அவங்களுக்கு தெரியாதா? உங்க நாலேஜுக்கு வரலையா? பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? இது தவறு நடந்துச்சு, இது தவறு. அப்ப எங்க ஆட்சியில தவறுன்னு சொன்னா அதை நீ ஊழல் இல்ல சொல்லுவ. நல்லபடியா நிர்வாகம் பார்த்தாரியா திமுக ஆட்சியில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு நல்லபடியா நிர்வாகம் பார்த்தாரு. ஏன்னா கோயில் சொத்தை வித்துருப்பாரா? ஆயிரக்கணக்கான கோயில் சொத்துக்களை மீண்டும் கோயில் ஒப்படைத்தார் எங்கள் தலைவர், அன்பு தலைவர், திராவிட மாடல் அரசு நாயகன் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் தளபதி கோயில் சொத்தெல்லாம் மீட்டு கோயிலுக்கு ஒப்படைங்க. எல்லாம் எல்லாம் திருட்டு இருந்தானுங்க. கோயில் சொத்துக்களை மீட்டு ஆக்கிரமிச்சிருந்த யாரெல்லாம் கோயில் சொத்துக்களை அபகரித்திருந்தார்களோ அதையெல்லாம் மீட்டு கோயிலுக்கு ஒப்படைச்சார் திமுக இந்து சமய சேகர் பாபு. கிலோ கணக்கான நகையை ஆட்டை போட்டு உள்ள வச்சுக்கணும். ஒரு ஐருமாறு அரங்காவலரு அதெல்லாம் எடுத்து வந்து கோயிலுக்கு மீட்டு கொடுத்தார். புத்தக பணம் வரல, வாடகை பணம் வரல, எல்லாத்துக்கும் கோயில் வருமானம், கோயிலுக்கு குடமுழக்கணும், கோயில் இருக்கா பல்வேறு தினம் அன்னதானம் பண்ற மாதிரி, வெயில் காலத்துல அவங்களுக்கெல்லாம் பானகம் கொடுக்குற மாதிரி, இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே கல்லூரிகள், இப்படி பல திட்டங்களை கொண்டு அவரை குறை சொன்னார். யாரு? இந்த தம்பி சட்டமன்றத்தை இவர் பேசுறாரு. அவர் அனுபவம்னா அவர் வயசு என்ன, அவர் புள்ள வயசு இருக்காது. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தம்பி ரமேஷ் அவர் புள்ள வயசு இருக்காது. அவ்வளவு சீன். என்னவோ திமுக ஊழல் ஒட்டுமொத்த ஊழலுடைய ஊற்றுக்கண்ணே உங்க தாவேக்கானுடைய ஆட்சி, உங்க அமைச்சர்களும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும்
இந்த ஊழல் அரசுக்கு, இந்த ஊழல் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்களுக்கு கதாநாயகன் யார் என்று கேட்டால் புஷ்டி ஆனந்தன். மாண்புமிகு நீர்வளத்துறை மற்றும் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி அமைச்சர் புஷ்டி ஆனந்தன். இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு இதை பத்தி யாரும் பேசக்கூடாது. அமைச்சர் யாராவது விமர்சனம் பண்ணீங்க, இது ஒரு தவறு நடந்துச்சு, நாங்க சரி பண்ணிட்டோம். யாராவது அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் யாருன்னா விமர்சனம் பண்ணீங்க, கேஸ் போட்டுருவோம், உள்ள போட்டுருவோம். நடுராத்திரில போலீஸ் வந்து கவுத்தட்டும், தூக்கி போட்டு ஒரு பையனை கூட்டு போனாங்க பாத்தீங்களா, பேஸ்புக்ல பதிவு போட்டானே, வினோத் சர்மாவை. நான் அந்த தம்பி சரியா பேர் தெரியல எனக்கு. பேஸ்புக்ல பதிவு போட்டது, அது என்னன்னா வழக்கெல்லாம் போட்டாங்க. அதுல நீதிபதியை கண்டிச்சாரு. கைது பண்ணிடுவோம், மிரட்டுறீங்களா? திருடுவீங்க, நீங்க திருடினதை நாங்க வெளியே சொன்னா அமைச்சர் அவதூறா பேசிட்ட, அரசு அவதூறா பேசிட்ட, வதந்தியை பரப்பீங்கன்னு கேஸ் போடுங்களா? நிலம் வித்தீங்களா இல்லையா? 2 கோடி ரூபாய்க்கு 100 கோடி ரூபாய் எடுத்து, அது 120 கோடி கூட சொல்றாங்க வேல்யூ. 100 கோடியை வச்சுக்குவோம். 100 கோடி ரூபாய் எடுத்த யாரு அந்த 2 பேரு? என் உறவினர்கள். என் உறவினர்களை வைத்து அந்த தவறு நான் செய்ததாக சொல்லல. ஓகே, who is the 2 persons expected? யார் அந்த 2 பேர்? அந்த நிலத்தை வாங்கினவனே யாரு? அந்த 2 பேர். அந்த போட்டோஸ் எதனா காமிச்சிங்களா? ஒரு ரிஜிஸ்டர் பண்ண அதுல போட்டோ இருக்குமே, யாருன்னு காமிச்சிங்களா? அவங்க அரெஸ்ட் பண்ணீங்களா? எந்த அதிகாரி அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க? நீங்க கூட்டின்னு வந்து இது ரிஜிஸ்டர் பண்ணி கூட சொன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டான்றீங்க. இந்த பிரச்சனை விட்டுடுங்கன்னா தவறு நடந்துச்சான், ஒரு தவறு நடந்து விட்டது. அது திமுக ஆட்சியில ஊழல்னு சொல்லியிருக்க மாட்டேன். இதை நீ யோசிக்கணும், இத யோசிக்கணும். அப்படியே சமாளிக்கிறாங்க. இந்த தப்ப பண்ணிட்டு அப்படியே சமாளிக்கிறாங்க. எல்லா மந்திரி இப்படிதான் இருக்கிறாங்க. எல்லா மந்திரிகளும் இப்படிதான் இருக்கிறாங்க. அதாவது இந்த கோயில் சொத்தை வந்து கொள்ளையடிக்கணும்னு ஆரிய கூட்டம் துடிக்குது. ஒரு ஆரிய கூட்டம்னா யாரு? பிராமணிய கூட்டம் தான் ஆரிய கூட்டம். கோயில்னா அவங்களுதான் சொந்தம். இந்து மதத்துல அவங்கதான் மன்னாதி மன்னர், அவங்கதான் அதிபதிகள். பிராமணர்கள் அவங்கதான் அதிபதிகள். எல்லா கோயில் அவங்கதான் சொந்தம். கோயில் சொத்துக்களை அவங்கதான் பராமரிக்கணும். கோயில் நகைகள்ல அவங்கதான் பராமரிக்கணும். சாமியோடு சாமியும் அவங்களும் டைரக்ட் லிங்க். நம்மளாம் வெளிதான் நிக்கணும். இப்படிதான் பல ஆயிரம் வருஷமா இருக்குது. இதை மாத்தினவர் யாருன்னு கேட்டா தந்தை பெரியார் போராடினார். இதை மாத்தினவர் யாருன்னு கேட்டா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் மாத்தினார். சாமி கும்பிடாத ஒரு நாத்திகவாதி தான் கலைஞர். கலைஞர் தான் இதை மாத்தினார். எல்லா கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணார். கோயில் கணக்கவனுங்களை கரெக்டா பார்த்தார். கோயிலுக்கு வந்துட்டு மின்சார கட்டணத்தை இந்து சமய அறநிலையத்துறை கட்ட தேவையில்லைன்னார். கோயில் நிர்வாகம் சிறப்பா நடந்துச்சு. உள்ளமா பிராமணர் ஆதிக்கிட்டு இருந்ததெல்லாம் நம்ம கோயில் அரங்காளர் குழு போட்டோம். அதுல பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாரும் நியமிச்சோம். இது அப்படியே தொடர்ந்துச்சு. அது அவங்க ஆதிக்கத்தை அப்பயும் நிறைய அவங்க ஆதிக்கத்திலே வச்சிருந்தாங்க. இந்த முறை 2021 நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே இந்த இந்து சமய அறநிலையத்துறையில கவனம் செலுத்த பார்த்தா பல வருஷமா, நடுவில் திமுக ஆட்சி வந்து போகுது, ஏடிஎம் ஆட்சி வந்து போகுது, பல வருஷமா கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம், ஒருத்தரே ஆதிபதி. யாருன்னு கேட்டா அந்த கோயிலுடைய தலைமை அர்ச்சகர்கள் முக்கியமானவங்க. அவன் மூலியமா இவங்க ஒரு இந்த கான்ட்ராக்ட் திட்டா சப் கான்ட்ராக்ட் விடுவாங்க. அந்த மாதிரி கோயில இவங்க சப் கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. வாடகை குத்தகை பண்ணலாம் இவங்க வாங்கி சாப்பிட்டதை கண்டுபிடிச்சு அண்ணன் சேகர் பாபு திமுக ஆட்சியில அதெல்லாம் கோயில்ல ஒப்படைச்சாரு. இப்ப என்ன ஆச்சு? அந்த துறைக்கு அமைச்சர் யாரு? தம்பி மாண்புமிகு ரமேஷ். அவர் யாரு? இந்த ஜாதி சொல்றேன்னு யாரும் தப்பா நினைக்கூடாது. இவங்க பேசி ஆகும். அவர் ஒரு பிராமணர். அவங்க கிட்ட இருந்தாயா நம்ம வந்து சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். உன்னை எகிரி குச்சான் பிஜேபி காரன், இந்து முன்னணி எல்லாமே. அவர் எது சனாதனத்தை ஒழிப்பண்ணார். இதுதான் என் சனாதனம். கோயில் சொத்து 2 ஏக்கர் ஆட்டை போட பார்த்தா இருப்பாரு. இதுதான் என் சனாதனம். நீ திரும்ப மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர் என்றீங்களே, பெரியார் படம் போடுறீங்களே, ஆனால் அம்பேத்கர் படம் போடுறீங்களே, அவங்க 2 பேருடைய கொள்கை என்ன? நம்மளை பார்த்தா தொட்டா தீட்டு, தெருவில் நடக்கூடாது, துண்டு மேலக்கூடாது, கோயில் தெருவில் நீ நடக்கூடாதுன்றான். கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இல்ல கோயில் தெருவில் நீ நடந்து வரக்கூடாது. உற்சவமூர்த்தி வந்தா நீ எதிர்க்கு வரக்கூடாது. கோயில் குளத்தினுடைய ஒரு தொட்டு தனி குளம் படக்கூடாதுன்னு நம்மள ஆரிய கூட்டம் பிராமண கூட்டம் ஒதுக்கி வச்சிருச்சு. கோயிலு இந்து மதம், இந்து சாமி எல்லா பிராமணர்களுக்கும் சொந்தம்னதை மாத்தினாரு அண்ணல் அம்பேத்கர், போராடினாரு. அதை சட்டமாக்கின ஒரு தலைவர் கலைஞர் அண்ணன் தளபதி ஸ்டாலின். அனைத்து ஜாதியர் அர்ச்சராக்கலாம்னு சொல்லி கோயில மீட்டு வந்தா தெரியும். ஜோசப் விஜய் இந்த கோயிலை யார்கிட்ட கொடுத்தார்? பெரியார் போராண்டல என்ன லாபம்? பெரியார் போராடினார், அண்ணல் அம்பேத்கர் போராடினார், கலைஞர் சட்டமாக்கினார், அண்ணா சட்டமாக்கினார், தளபதி அம்பேத்கர், பெரியார்,
அறிஞர் அண்ணா தலைவர் கனவுகளை நிறைவேற்றினார். நீங்க திரியும் ஜோசப் என்ன பண்ணீங்க, அந்த கோயில யார்கிட்ட தான் நம்ம மீட்டோமோ திரிய கொண்டு போய் ஒரு பிராமணர்கிட்ட கொடுத்தீங்க. இது இப்படிதான் நடக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, பிராமணர்கள் என்ன சொல்றாங்க, பிராமணர்னா என்ன, பிஜேபி RSS என்ன சொல்றாங்க, இந்து சமய அறநிலைத்துறை வேணான்றாங்க. நான் பிராமணர்களை இங்க இழிவுபடுத்தி பேசவில்லை. நீங்க பிராமணருக்கு அமைச்சர் கொடுத்தது வரவேற்கத்தக்கது. பிராமணர்கள் பிரதமராகவும் இருந்திருக்காங்க, தமிழ்நாட்டுல முதலமைச்சராகவே இருந்திருக்காங்க. ராஜகோபாலாச்சாரி யாரு, முதலமைச்சராகவே இருந்திருக்காங்க. நீங்க கொடுங்க. ஏற்கனவே ஒரு பிராமணர் இருக்காரு அமைச்சர், 2 பிராமணர் கொடுத்துருக்கீங்க. இந்த பிராமணருக்கும் கொடுங்க, தம்பி ரமேஷும் கொடுங்க. பால் வடியில முகத்துக்கு ஒரு பால் வெளுத்தரை கொடுக்கலாமே, பால் வடியில முகத்துக்கு ஒரு பால் வெளுத்தரை கொடுத்துருக்கலாம். என்ன சொல்றது, நீ பாப்பாவா இருக்கிறப்பா, இந்தப்பா பால் வெளுத்தரை வச்சுக்கோன்னு கொடுத்துருக்கலாம். நீங்க எடுத்துன்னு போய் நல்ல, நீங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, இந்த பதிவு நீங்க பாக்குறீங்களா என்னன்னு தெரியல, நல்ல யோசிங்க. உங்களுக்கும் சேர்த்துதான் பெரியார் போராடினார். திரு ஜோசப் விஜய் அவர்களே, யுவர் நாட் இன் பிராமின் கம்யூனிட்டி, நீங்க பிசி, எனக்கு தெரியும் நீங்க என்ன சமுதாயம், நீங்க பிசி, உங்களுக்கு சேர்ந்தான போராடினாரு. நீங்க எடுத்துட்டு போய் ஒரு பிராமண சமுதாயத்தை அந்த கோயில கொடுத்தா அந்த தம்பி வேணா நல்ல தம்பியா இருக்கலாம். ஆனா கூட இருக்கிறவங்க தூண்ட மாட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவாள் வச்சுட்டு இருந்தோம், இப்ப நம்ம கிட்ட வந்திருக்குது தம்பி, இனி நம்ம தான் எல்லாம் உன் பீரியட்ல புடிச்சுன்னு சொல்லுவாங்க. அவன் தான் இந்து சமய அறநிலையத்துறை வேணான்றான பிஜேபி. தமிழ்நாட்டிலும் கேரளாவில் மட்டும்தான் இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தமிழ்நாடு கேரளால மட்டும்தான் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? கர்நாடகால கிடையாது, தெலுங்கானா கிடையாது, ஆந்திரா கிடையாது, ஃபுல் இந்தியா ஃபுல்லா நார்த் இந்தியா எதுவும் கிடையாது. யாருன்னா அந்த கோயிலுடைய பக்தர்கள் தான் கோயிலை நிர்வாகம் பண்ணுவாங்க. அதாவது ஐயரு, ஐயங்காரு, பண்டித்து, அந்த பக்கம் பண்டித்து, இவங்க தான், அதாவது பூனூர் அவன் கண்ட்ரோல்ல தான் கோயில், அவன் எழுதுறதுதான் கணக்கு, அவன் காட்டுறதுதான் வருமானம், அவன் காட்டுறதுதான் வருமானம். ஆனா அது தமிழ்நாட்டுல இல்ல, கேரளால இல்ல. கேரளால வைக்கும் போராட்டம் நடந்துச்சு. வைக்கும் போராட்டம் கோயிலுங்கிற தெருவுல ஒரு பட்டியலினத்தினுடைய ஒரு இளைஞர் நடக்கக்கூட வக்கீல் அடிச்சு கீழே திருடுவாங்க. நீ வக்கீலாரு யாருன்னாரு, இந்த கோயிலுக்கு நீ ஒரு கீழ்ஜா ஏன்டா இங்க நடக்கிறன்னு சொல்லி பெரியார் போனார். அங்க இருக்கிறவங்க யாரும் போராட்டத்துக்கு தைரியம் இல்லை. இங்க இருந்து பெரியார் போனார். ஈரோட்டு பகலவன், பகுத்தறிவு சுடர், தாடிக்கலவன் தந்தை பெரியார் போனார். அரசு பண்ணி மாசக்கணக்கில் உள்ள வச்சாங்க. வைக்கும் போராட்டத்துல வெற்றி கண்டார் தந்தை பெரியார். எனவேதான் தமிழ்நாடு, கேரளா பிராமணியம் ஆதிக்கம் நிறைந்திருந்த 2 மாநிலத்துல அறநிலைத்துறை கொண்டு வந்து அது இனிமே பக்தர்கள் இவங்க கோயில் கட்டுப்பாடு கூடாது சொல்லி அதுக்கு ஒரு அமைச்சரை உருவாக்கி சிறப்பா பயணும் போது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்துல ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார். சிறப்பாக இருந்தது. கடந்த ஆட்சியில அண்ணன் சேகர் பாபு இருந்தார். கடந்த ஆட்சியில அண்ணன் சேகர் பாபு சிறப்பாக செயல்பட்டது. 2006 அண்ணன் பெரிய கருப்பன் இருந்தார், சிறப்பாக செயல்பட்டது. 96 செங்குட்டோன் ஒரு மந்திரி இருந்தார், திருச்சியில சிறப்பாக செயல்பட்டது. ஒரு சின்ன பையனை போட்டீங்க, நான் திரிஞ்சு சொல்றேன், சின்ன பையன் சொன்னா யங்ஸ்டர் சந்தோஷம் தான், என்ன வேலை, ஏன்னா அந்த பிளட் சார் சாமி ரமேஷ் சாமி ஐர நல்ல வேலை பார்த்தா, ஐர நல்ல வேலை பார்த்த. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறாரு பதில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள்? ரமேஷ் தப்பு பண்ணலையா? மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் தப்பு பண்ணல, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் தப்பு பண்ணல, திமுக அதிமுக கூட்டு களவாணியா மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களே? பத்திரப்பதிவுத்துறையும் இந்து சமய அறநிலைத்துறையும் 2 பேரும் சேர்ந்து பார்த்த கூட்டு களவாணி வேலை தான் இந்த வேலை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. ஆனா பத்திரப்பதிவுத்துறையில திமுக தான் ஊழல் இருந்துச்சு. நைட்டு 11 மணி வரைக்கும் ரெஜிஸ்டர் நடந்துச்சுன்னு CTR நிர்மல்குமார் ரொம்ப அறிவாளி, அவரை பத்தி ரொம்ப நல்லா சொன்னார். இன்னைக்கு எங்களுடைய சட்டத்துறை இணை செயலாளர் அண்ணன் ஐ பரந்தாமன் அறிவாளர் ரொம்ப நல்லா. அவர் போகாத கட்சி கிடையாது, உலகத்துக்கு எல்லா கட்சி போனார். RSS இருந்தாரு, பிஜேபியில இருந்தாரு, டிடிவி தினகரன் கட்சியில இருந்தாரு, அதிமுக இருந்தாரு, அப்புறமா இங்க வந்தாரு. அவர்லாம் ரொம்ப ஓவரா பேச, அவருக்கு பெரிய அறிவாளி மாதிரி. எல்லாம் சீக்கிரம் எல்லாம் வெளியே வரப்போகுது. அவர் தான் சட்டத்துறை அமைச்சர், அவர் தான் சட்டத்துறை அமைச்சர். ஊழல் பண்ணிட்டு, திருடி சாப்பிட்டுட்டு, தப்பு பண்ணிட்டு, முழு பூசணிக்காய் மறைக்கிறீங்களா? நீங்க சோத்துல மறைக்கிறீங்களா? முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க மக்களே. இப்ப கூட இந்து சமய அறநிலையத்துறை வேணான்றாங்க தெரியுமா பிஜேபி? ஏன் சொல்றாங்க? ஏன்னா திருடி சாப்பிட முடியாது. இந்து சாப்பிட்டு அந்தந்த கோயில அந்த பக்தர்கிட்ட கொடுத்துறியா? அந்தந்த கோயில அந்த பக்தர்கிட்ட கொடுத்துரு. அவன் வருமானம், அவன் குடும்பம் அவன் சாப்பிட்டுட்டோம். ஆமா, என்ன அவன் தான் சாமி கிட்ட போய் நின்று சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் ததற்புஜம் பிரசன்ன வர்ணம் ஜத்வ வித்யோப சாந்தஹேன அவன் தான் சாமி தொண்டனம்ல. அதனாலதான் அனைத்து ஜாதி அர்ச்சகராக்குறாரு.
இவ்வளவு நாங்க பண்ணியும் இன்னும் அவங்க ஆதிக்கம். இதுதான் என் சனாதனத்தை ஒழிப்பண்ணார். இதுதான் என் சனாதனம். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகம், வாலிப கலைஞர்கள், மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்பண்ணார. இதுதான் சனாதனம். இதுதான் சனாதனம். அவர் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிடலாம். எல்லாரும் போய் சாமியை நம்ம தொடுவோம். நம்ம வெங்கடேஷ் பெருமாள், நம்ம முருகரு, நம்ம விநாயகரு, நம்ம ஆஞ்சநேயரு, நம்ம மகாலட்சுமி, நம்ம காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, அயகிரிவாசாமி, சாய்பாபா, நம்ம குரு ராகவேந்திரா, இருக்கிற எல்லா சாமியும், என்னென்ன சாமி இருக்குது நம்ம இந்து மதத்துல, எல்லா சாமியும் கோயிலுக்குள்ள நம்மளே போலாம், லிங்கத்தை நம்மளே தொடலாம், நந்தி நம்மளே தொடலாம், நம்மளே வழிபடலாம். ஆனா ஐயர் என்ன சொல்றான், நீ தூரம் நில்டா, நான் தான் தொடுவோன்றான். அதனால இந்து மதத்துக்குள் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. எல்லாரும் சமம், கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாரும் கோயிலுக்குள்ள போலாம், தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு, தாழ்ந்தவன் உயர்ந்தவன் இருக்கக்கூடாது, அதை ஒழிக்கணும். அப்படி தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு, நான் தான் உயர்ந்தவன், கோயிலுக்குள்ள நான் தான் போன, நீ வரக்கூடாதுன்ற அந்த சனாதனத்தான் ஒழிப்பேனாரான உதயநிதி ஸ்டாலின். இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு படுதா ஏன்னு சொல்லிட்டுல, இந்த 2 ஏக்கர் வேலை பார்த்து கொஞ்சம் ஏமாந்தோம்னா அஷ்டபாங்க 1 கோடி ரூபாய். தம்பி ரமேஷ் கொஞ்சம் ஏமாந்தா இதை இவங்க லஞ்சத்தை ஒழிப்பாங்களாம். கரப்ஷன் இல்லையா, கலெக்ஷன் இல்லையா, கமிஷன் இல்லையா, லஞ்சம் இல்லையா, நேர்மையான ஆட்சி நடத்துமா. உங்க கட்சியிலே லஞ்சம் ஊழல் இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களே, உங்க கட்சியிலே ஊழல். கட்சி ஆரம்பிச்சோடனே அவங்க புஷி ஆனந்தங்கிறார் பாருங்க, அவர் தான் லஞ்சம் வாங்குறதுல உலகமாக கில்லாடி. அவரு மன்மதன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி லஞ்சத்தினுடைய மன்னன் அவர். உங்க தாவேகா கட்சியிலே நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர், மாவட்ட செயலாளர்கள் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கி தான் போஸ்டிங் போட்டாரு. நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே வக்கீல், மாவட்ட லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, லோக்கல் தாலுக் லெவல்ல, கோர்ட்ல வந்துட்டு அரசு வக்கீல் போறதுக்கு கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினாரு. உங்க கட்சியினுடைய பெண் வக்கீல செங்கல்பட்டு நீதிமன்றத்துல, செங்கல்பட்டு சேர்ந்த வக்கீல் நீதிமன்றத்துல போய் ஸ்டே வாங்கினாங்க. எல்லா தப்பு உங்க ஆட்சியில் நடந்துட்டு இருக்குது. ஊழலை ஒழிப்பா நீங்க, போதையே இருக்காத நீங்க. ஆனா ஒட்டுமொத்த குட்கானுடைய குடோனே யாருன்னு கேட்டா புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், குட்கா மண் ஹோல்சேல குட்கானுடைய டீலரே விஜயபாஸ்கர் உங்க கட்சியில சேர்த்துறீங்களே. அது ஏதோ ஒரு 10 பேக்கெட் வித்தான் ஒரு பையன், மாற்றுத்திறனாளி, கன்னியாகுமரியில் ஒரு 10 பேக்கெட் வித்தான். அவனை அடிச்சே கொண்டுட்டீங்க, லாக்அப் டெத். அதே சரத்தா பேரு, இதே திமுக ஆட்சியில இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு லாக்அப் டெத். உடனே நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரடியாக போய் ஆறுதல் சொல்லி பக்கத்துல உட்கார்ந்தார், அரசியல் பண்ணார் எலெக்ஷன் நேரத்துல. அப்ப முதலமைச்சராக இருந்த தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், இந்த தவறுக்கு நான் வருந்துகிறேன், நான் சாரி கேட்கிறேன், சாரி, எங்களுடைய அரசாங்கம் இப்படி நடந்திருக்குது, சாரி கேட்டார். சாரி கேட்டா போன உயிர் வந்துருமா, சாரி கேட்டா நீங்க பண்ண தப்பு நீங்க தப்பிச்சுவீங்க, அப்படியே தை தக்கான்னு குச்சார் நம்ம முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். இன்னைக்கு போனீங்களா அந்த வீட்டுக்கு? இன்னைக்கு உங்க டிபார்ட்மெண்ட் இருந்தது, ஏயா 10 பேக்கெட் வித்தராச்சு சாவச்சிக்கல, டோட்டலா ஒட்டுமொத்தமா பல ஆயிரம் கோடிக்கு குட்கா வியாபாரம் பண்ணணும். நீங்க கூட்டம் கட்சியில சேர்த்துறீங்க. நீங்க ஊழல் ஒழிக்கிறவங்களா? நீங்க லஞ்சத்தை ஒழிக்கிறவங்களா? எங்க கட்சி திமுக திருட்டு திமுகவா? திருட்டுத்தனமா கோயில் நடத்த விற்க பார்த்திருக்கார் உங்களுடைய 2 அமைச்சர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், பத்திரத்துறை அமைச்சர். அப்போ இந்த ஆட்சி திருட்டு ஆட்சி, தாவேக்கா ஆட்சி, திருட்டு தாவேக்கான்னு ஏன் சொல்லக்கூடாது? கோயில் திருட்டுத்தனமா விற்க பாத்துக்கிறீங்க. யாருங்க களவாணி? 2 அமைச்சர்கள் களவாணி பாத்துக்கிறாங்க. யாருங்க கூட்டு களவாணி? 2 அமைச்சர்கள் கூட்டு களவாணி வேலை பாத்துறாங்க. யாரு களவாணி? மாண்புமிகு அமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே. அமைச்சரவை கூட்டம் போட்டு அமைச்சர்கள் நீங்க எல்லாம் டோஸ் விட்டீங்க. நீங்க இது பண்ண சொல்லாம கூட இருந்திருக்கலாம். உங்க மேல நான் பார்க்காம குறை சொல்றதுக்கு இல்லை. இந்த ஊழல் நடக்கிறது, லஞ்சம் வாங்குறது, இந்த எம்எல்ஏக்கள் போய் ரீல்ஸ் போய் பணம் கேட்டு மிரட்டுறது, ஒரு ஊராட்சி மன்றத்துல வீடியோ வெளியே வந்துச்சு, கைது செய்ய பண்ணீங்க. வீடியோ வெளியே வந்துச்சு. ஆமா, அதாவது 1.5 லட்சம் வாங்கினா, வீடியோ வெளியே கைது பண்ணிட்டீங்க. ஒருத்தன் ட்ரக்ஸ் அடிச்சானே, பவுடர் கல்லனே, அவனை காப்பாத்திட்டீங்களே. கில்லி சரத்தா அவனை காப்பாத்திட்டீங்களே. இதை இவனை காப்பாத்திட்டீங்களே. மாண்புமிகு இந்து சமய அமைச்சர். இப்படிதான் எல்லா அமைச்சர் தப்பு பண்ண போறாங்க. எல்லாரும் இப்படிதான் காப்பாத்த போறீங்க. நீங்க திமுகவை கொத்து புரட்டா போடுவீங்களா? மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, தெரியும் சொல்றேன், உங்க ஆளு, உங்களையும் சேர்த்து சொல்றேன், உங்க ஆட்சியை சொல்றேன். எல்லாரும் பழனிக்கு போய் மொட்டை போட்டா, பழனிக்கே மொட்டை போட்டீங்களா அண்ணன் விஜய் அண்ணன்? அவரே மொட்டை போட்டுனா அப்போ மாம்பழம் தரேன்னு விநாயகர் கொடுத்துட்டார். உலகத்தை யாரு சுத்தி வராங்களோ அவருதான் மாம்பழம் ஈஸ்வரன். உடனே மயிலேறி எங்க ஆளு தமிழ்காரு முருகர் மயிலேறி போயிட்டார் உலக சுத்தினத்துக்கு. விநாயகர் என்ன பண்ணிட்டாரு?
அப்பாவை சுத்தனா உலகம் சுத்த மாதிரி அப்பாவை சுத்தி மாம்பழம் வாங்கி சாப்பிட்டாரு. இவர் வந்த உடனே அப்பா அம்மா தான் உலகம் சுத்தி பிள்ளையார் மாம்பழம் வாங்கிட்டாரு. கோபம் வந்துச்சு நம்ம முருகருக்கு. தமிழ்காரங்க எப்பவுமே கோபம் வரும், சுயமரியாதை அதிகம். அவர் வந்து கோமணத்தோட நிட்டார். அவர் வந்து கோமணத்தோடு வந்து பழனியில மொட்டை அடிச்சு நின்னாரு. கோபத்துல பழனியில மொட்டை அடிச்சு நிக்கிறார் எங்க தமிழ் கடவுள் முருகர். மொட்டை அடிச்ச முருகருக்கே இன்னொரு மொட்டை போட்டாரு பாரு நம்ம இந்து சமநலத்துறை அமைச்சர் ரமேஷ், மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ். பழனிக்கே மொட்டை போட்டீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் விஜய் சார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம, நீங்க பார்க்காத பணம் இல்ல, நீங்க பார்க்காத சொகுசு வாழ்க்கை இல்ல. ஆனா அவங்க அமைச்சர் இவ்வளவு தப்பு பண்ணும் போது நீங்க இன்னொருத்தர் நீங்க சொல்லக்கூடாது. கூட்டு கலவாணின்றது, திருட்டு திமுகன்றது, கொத்து பரோட்டா போடுவன்றது, நறுக்கு நறுக்கு நறுக்குங்கன்றது, ஓடு 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 வராம்பார வேட்டைக்காரனை பாட்டு பாடுறது, இதெல்லாம் உங்க அமைச்சரை பார்த்து இதெல்லாம் நீங்க சொல்லி உங்க அமைச்சர்களை திருத்துங்க. இப்பயும் சொல்றேன், உங்க அமைச்சர்களை திருத்துங்க. நாடு நல்லா இருக்கணும். உங்க ஆட்சியெல்லாம் கலை கண்ட எண்ணம் எல்லாம் திமுக எல்லாம் கிடையாது. எவனோ 2 பசங்க பாக்குற வேலை. அதனால இன்னொன்னு சொல்றேன், மாண்புமிகு அமைச்சர் ஜோசப் விஜய், நீங்க கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போறீங்க, பொட்டு வைக்கிறீங்க, ஊர்பட்ட கயிறு கட்டி இருக்கிறீங்க. சிவன் சொத்து குலநாசம். கோயில் துட்டை திருடி சாப்பிட்டவன் நல்லா இருந்துதான் வரலாறே இல்லை. எவன்லாம் எங்க ஊர்லயே பாத்துக்கிறேன், கோயில் சொத்தை சாப்பிட்டவன் குஷ்டம் வந்து செத்துக்கிறான், லக்கோ ஆட்சி செத்துக்கிறான், பிட்டு வந்து செத்துக்கிறான், வராத வியாதி வந்து செத்துக்கிறான். அதனால கோயில் சொத்துல கை வச்சா உங்க ஆட்சிக்கு தான் கெடுதல். அந்த தம்பி ரமேஷ்க்கு ஒரு புத்திமதி சொல்லுங்க, ஓவர் சீன் போடணும்னு சொல்லுங்க. என்ன, அவர் ஒன்றும் பெரிய லீடர் கிடையாது. இப்ப தெரியும் அண்ணன் சேகர் பாபு யார். ஆனா நீங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணணுங்க. நான் சொல்றேன், நீங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, எங்க தலைவர் தளபதிக்கு தெரு தெருவுக்கு கோயில் கட்டுவாங்க. ஐயா, உங்ககிட்ட இந்த நாட்டை கொடுக்காம விட்டு இவங்கள்ட்ட கொடுத்துமேனு எங்க தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலினுக்கு கோயில் கட்டுவாங்க. கோயில் சொத்தா திருடுறீங்க. அந்த கடவுள் பழனி ஆண்டவன் முருகன் உங்களை பாத்துக்குவா. நன்றி, வணக்கம். நான் இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.